ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு கதை. ஒரு ஒரு கிராமத்துல விவசாயி ஒருத்தர் இருந்தார். விவசாயின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நல்ல ஃபார்மர். அவர் அந்த வயல்ல வேலை செஞ்சு நிறைய நெல், காய், பழம் எல்லாமே இது பண்ணி தருவார். அவரோட தோட்டத்துல என்னாச்சுன்னா மழையே இல்லை. அந்த ஊர்ல மழையே இல்லை. மழையே இல்லாததுனால என்னாச்சு, எந்த காயும் சரியா வரல, நெல் எல்லாம் வளரல, அப்புறம் கோதுமை, நெல், கரும்பு எதுவுமே சரியா வரல. தென்னை மரம் எல்லாம் காஞ்சா மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டம். பல வருஷமா மழை இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளாம் என்ன பண்ணுவோம், சின்னதா 2 செடி வச்சா என்ன பண்ணுவோம், வீட்டுல இருந்து தண்ணி எடுத்து அதுக்கு விடுவோம் இல்லையா. இவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல ஒரு நதி ஓடுது, நதியிலேருந்து வாய்க்கால் வெட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா தனியா பண்ண முடியுமா, எல்லார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல. அதனால எல்லா விவசாயியும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லாருமா மீட்டிங் போட்டு நம்மெல்லாம் சேர்ந்து வாய்க்கால் நதியிலேருந்து எடுத்து அவ வரப்புக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்சிடலாம். வாய்க்கால் மாதிரி வெட்டணும்னா ரொம்ப கஷ்டம், மண்ணே காஞ்சு கிடக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் எல்லார்ட்டையும் பேசினார். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஓகே நம்மெல்லாம் அவங்கவுங்க வயலுக்கு அவங்கவுங்க வாய்க்கால் வெட்டி அவங்கவுங்க விட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணினோன்னே இவர் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறாரு, காலையில் 6 மணிக்கு எழுந்திருந்து நதிக்கு போகிறாரு. நதிக்கரைக்கு போயிட்டு நல்லா மண்வெட்டியால் வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டி பாதி தூரம் தான் வந்திருக்கு. ரொம்ப டயர்டாயிடுச்சு, பசிக்குது, தாகமாக இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, பசி தாகம் இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு வேலையாகாதுன்னு சொல்லி வெட்டிகிட்டே இருக்காரு. வேர்க்குது, தலையை தொடச்சிக்கிறாரு, வெட்டுறாரு, திரும்பியும் வேர்க்குது, தலையை தொடச்சிக்கிறாரு, வெட்டுறாரு. அப்போ அந்த விவசாயியோடைய மனைவி வந்தாங்க. வைஃப் நீங்கள் எதுவுமே சாப்பிடல காலையிலேருந்து, இப்போ கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுங்க, கொஞ்சம் கஞ்சியாவது குடியுங்க அப்படின்னு சொல்லி பையன் அனுப்புவாங்க. உங்கள் பையன் போய் அப்பா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய் வெட்டுங்க, சாப்பிடாமே வெட்டுறீங்களே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இல்லை வேலை முடிக்காமல் வரமாட்டேன், வேலை முடிச்சாதான் நம்ம தோட்டத்தில் தண்ணி பாயும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பியும் என்ன ஆகும், அவங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ஒய்ஃப் வருவாங்க. மனைவி என்ன இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சால் தானே தெம்பாக இருக்கும், அப்போ தானே நிறைய வெட்ட முடியும், இப்படி பண்ணலாமா, செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி கேட்கும்போது இவர் ஒய்ஃபை மனைவியை திட்டி அனுப்புவார். நீ ஒரு வேலைன்னு எடுத்துட்டோன்னா முடிக்காமல் வரமாட்டேன், எனக்கு பசி தாகம் எதுவும் கிடையாது, நான் அதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த மனைவிக்கும் பையனுக்கும் ரொம்ப கஷ்டம். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் வேலைங்கிறாரு, இவர் வேலை முடிக்காமல் வரவும் மாட்டார், நம்ம கூப்பிட்டா கோவம் வருதுன்னு சொல்லி 2 பேரும் பேசாமல் விட்டுருவாங்க. அப்புறம் இவர் வாய்க்கால் வெட்டி 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 ஒரு வழியாக அந்த 1/2 கிலோமீட்டர் முடித்து இவருடைய தோட்டத்துக்கு தண்ணி வர ஆரம்பிச்சு. பயங்கர சந்தோஷம். தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், அத்தனை நேரம் விடாமுயற்சியாக கடினமான உழைப்பு. மண்ணை வெட்டினா மட்டும் போகாது, கூடையில் அள்ளி மேலே போடணும், கூடையில் அள்ளி மேலே போடணும், திரும்பியும் வெட்டணும், கூடையில் அள்ளி மேலே போடணும். இத்தனை வேலையை அவர் கஷ்டப்பட்டு செஞ்சார். அந்த சீனை அப்படி பார்த்துட்டே வாங்க, எப்படி இருக்கும் தெரியுமா. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தண்ணி கடகடான்னு வந்தோட ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக குளிச்சு, உடம்பெல்லாம் மண்ணாக இருக்கும்ல, குளிச்சுட்டு நிம்மதியாக ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, பாரு நான் விடாமுயற்சியாக பண்ணினேன், நல்லா நம்ம தோட்டத்துக்கு தண்ணி வந்துடுச்சு, இனி 6 மாதத்துக்கு நம்ம தோட்டத்தில் தண்ணி இல்லை, மழை வரலைங்கிற பயம் நமக்கு இல்லை, எல்லா காயும் நிறைய காய்க்கும், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், பயறு, நெல், சோளம், கரும்பு எல்லாத்துக்கும் தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவார். இதே போல் அந்த கிராமத்தில் இருக்கிற 2-3 பேர் வெட்டுவாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தையோ ஒய்ஃபோ வந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்ப வந்து வெட்டி மண்ணை தூக்கி மேலே போட்டு இப்படியே அவங்க வயலுக்கு அவங்க தண்ணி பாய்ச்சறதுக்கு இது வெட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும், இவருடைய தோட்டம் மட்டும் அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக செழிப்பாயிடும். நல்லா பச்சை பச்சைன்னு எல்லா செடியும் நல்லா வளர ஆரம்பிச்சு. ஆனால் மற்றவங்க தோட்டத்துல எல்லாம் தண்ணியே இன்னும் வரல. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியும் தண்ணி வரவழைச்சிக்கலாம், என்னப்பா அவசரம்னு சொல்லி ரொம்ப ஸ்லோவாக சோம்பேறித்தனமாக பண்ணி 10 நாள் 15 நாள் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க தோட்டத்துக்கு தண்ணி வந்து. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, நம்ம எந்த வேலையை செய்யறதாலும் விடாமுயற்சியாக செய்யணும். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதினோம், 2 மார்க் கம்மி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு உட்காரக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு இன்னும் ஜாஸ்தி வாங்கணும், நம்ம இப்படி உட்காரக்கூடாது, இன்னும் படிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யலாம், இன்னும் மேற்கொண்டு என்னென்ன ப்ரைஸ் வாங்க என்னென்ன பழகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரணுமே ஒழிய, அவன் வாங்கிட்டானே இரு அவனை 2 அடி கொடுக்கலாம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. புரியுதா? மற்றவங்கள துன்புறுத்தக்கூடாது, நம்ம வேலையும் செய்யணும். கடினமான வேலையும் விடாமுயற்சியும் இருந்தால் எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம். அதாவது ஹார்ட் ஒர்க்கும் கண்டினியூட்டி, வேலைக்கு ஒரு கண்டினியூட்டி இருந்ததுன்னா நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக வேலை செஞ்சால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம குருஜி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ஓகேவா? டன். இன்னொரு கதை நாளைக்கு.